ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ஆனால் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. ரத்த பொரியலுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த ரத்தம் வாங்கும்போதே கொஞ்சம் தண்ணி இருக்குங்க அதில். அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டுங்க, மறுபடியும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியும் கீழே ஊற்றிடுங்க. கடைசியாக மிச்சம் இருக்கிறது வந்து நல்லா கையில் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காய்ச்ச பின்னாடி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச பின்னாடிங்க நல்லா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. காரத்துக்கு இதுக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போடுவாங்க, வேறு எதுவும் போட மாட்டோம். பச்சை மிளகா, கறிவேப்பிலை இது எல்லாம் போட்டு நல்லா வணக்கின பின்னாடிங்க நம்ம வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா ரத்தம், அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா கடையில் வந்து இந்த ரத்தம் எடுக்கும்போதே அவங்களே உப்பு போட்டிருப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதானுங்க. இதை வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில். நல்லா ஃப்ரை பண்ண பின்னாடிங்க கடைசியாக தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருங்க. மல்லித்தலை வேணுன்னா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இது மேக்ஸிமம் வந்து எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்ருவாங்க மத்தியானத்தை விட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.